ஹாய் காய்ஸ். ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 24,813 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ ஓவராலாக நேற்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருந்தது. ஸோ நேற்று நம்மளால் வீடியோ போட முடியல. ஸோ நேற்று வந்து நல்ல ஒரு செல்லிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருந்தாலுமே நமக்கு இந்த நம்மளோட சப்போர்ட் லெவலான இந்த 24,786 அப்படின்ற இமீடியட் சப்போர்ட் லெவல் இந்த ஒரு லெவலை தாண்டி நமக்கு வந்து க்ளோஸ் செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆகாததுனால நம்ம வந்து இதை வந்து ஒரு பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால நமக்கு நெக்ஸ்ட் டே அதாவது இன்னைக்கு நமக்கு க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 24,786 அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவலுக்கு மேலே அகைன் வந்து இந்த கேண்டலோட க்ளோஸ் வந்து வச்சிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல நமக்கு இந்த ஒரு சப்போர்ட் லெவல் தான் மெயின். ஸோ இதை தாண்டி மறுபடியும் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த 25,186 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ரீச் பண்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எதிர் இந்த பக்கம் பிரேக் ஆகணும், இல்லைன்னா இந்த பக்கம் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த எய்தர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை டார்கெட்டை வச்சுட்டு இல்லைன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நிஃப்டி 50 பொறுத்த அளவுக்கு இதுதான் என்னோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் அனாலிசிஸ் வச்சு நீங்க ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் போடுற எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான். இதை யாரும் ஒரு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு டாப் ஆஃப் த நிஃப்டி 50ல பார்த்தோம் அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக்கு. நம்ம வீடியோஸ்ல வந்து ரிப்பீட்டடா நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம். ஸோ டெய்லி வீடியோஸ்ல ஸோ நம்ம வந்து கண்டினியூஸா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம கொடுத்துட்டே தான் இருந்தோம். இந்த 319 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் தான். ஸோ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து நம்ம கிளியரா சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு பையிங் சைடில் வந்து இந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பையிங் சைடில் இருக்கு. ஸோ இந்த மேஜர் அதாவது ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த ஒரு ப்ரைஸ் 340 நியர் 340 அண்ட் அபோவ். ஓகேவா? இந்த ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலையுமே இப்போ பிரேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்க்ரீசிங் மொமெண்டம்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சின்னதாக ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருந்தது. ஸோ கரெக்ஷன் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் சைடு இருக்கிறப்போ சின்னதாக கரெக்ஷன் வந்தது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து இமீடியட்டா ஹையர் சைடு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸை இந்த ஒரு லெவலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட் லெவலை வச்சுட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்டாப் லாஸாக கூட வச்சுக்கிட்டு நம்ம நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னா கூட ப்ரைஸ் சப்போஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னா நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும் கூட இந்த ஒரு லெவலை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம அந்த ப்ரீவியஸ் ஹைஸை வந்து டார்கெட் வச்சுட்டு வாட்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நியூ என்ட்ரிஸ் எடுக்கிறது ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் சின்னதாக ரிஸ்க் வச்சுட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு லெவலை 373 கிட்ட நம்ம வந்து சப்போர்ட் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் மட்டும் பார்த்துடுங்க. ஓகேவா? லாங் டேர்முக்கு நல்லாவே நமக்கு ஒர்க் ஆகிருச்சு. ஸ்டாக் நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருப்போம்னு நினைக்கிறேன். எல்லா போர்ட்ஃபோலியோலாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ சிப்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 1530. பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை. இன்னொரு நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்ச ஸ்டாக் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் இருந்தாலுமே நம்மளால என்னதை கிளியரா பார்க்க முடியுது அப்படின்னா அந்த சார்ட் பேட்டர்ன்ல வந்து நமக்கு ஒரு சின்னதா ஒரு ரிவர்சல் வந்து தெரியுது. ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட், ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட், ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட், சப்போர்ட்ல ஆக்ட் ஆகிட்டு மறுபடியும் அந்த ஒரு நல்ல ஒரு ப்ரீவியஸ் ஹையை வந்து ரீச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு லெவலை தாண்டி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு டார்கெட் வந்து இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க சின்ன குவான்டிட்டி வந்து பை பண்ணி வச்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிஸ்க்கும் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்குறப்போ நல்ல ஒரு பையிங் சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ செல்லிங் சைடில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு யூட்டன் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான். இது வந்து 100% ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ மூவிங் ஆவரேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபார்ம் ஆகியிருக்கிற இந்த 1 வீக்காக ஃபார்ம் ஆகியிருக்க கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணாமல் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து ஜஸ்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால சொல்லியிருக்கேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்கு நமக்கு. ஸோ நல்ல ஒரு ரெக்கவரி தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸை நீங்கள் எடுத்து இமேஜின் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இங்கே இருக்கு.
ஓகேவா? ஸோ அதே ஒரு பேட்டர்ன் மாரி தானே. ஸோ அந்த ஒரு யூ டர்ன் அடிக்கிற மாரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால நான் சொன்னேன். ஸோ ஹெச்டிஎஃப்சில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி வந்து குடுத்துருச்சு. ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட், ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட், ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட், ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட். ஸோ அதே மாரி இந்த தடவ ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு இருக்கிறது 759 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேவா? அதாவது இன்னைக்கு கேண்டிலோட க்ளோஸே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஸோ அதனால நியூ என்ட்ரிஸ் வந்து எடுக்கக்கூடாது. வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம்ல யாரும் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குவான்டிட்டியை செல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் லெவலில் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2121 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு இன்னுமே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸாக நம்ம செட் பண்ண அந்த லெவல் வந்து இன்னும் கண்டினியூஸாக ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ டைமண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு சூப்பரான ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி தான். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. நல்ல ஒரு யூ ஷேப் ரெக்கவரி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மூவிங் ஆவரேஜஸ்லையுமே நல்ல நமக்கு வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் இந்த 3500 நியர் வந்து நம்மளால டார்கெட் செட் பண்ண முடியும். ஸோ நம்ம சார்ட்ல மார்க் பண்ணலாம். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இது ஒன்று. ஸோ அப்கமிங் டேஸில் செப்பரேட்டாக இந்த லைனை டச் பண்ணாமல் இந்த 3194 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் லெவலை சப்போர்ட் லெவலை டச் பண்ணாமல் நமக்கு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்கமிங் டேஸில் இந்த 3498 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு ப்ரைஸ் லெவலை வந்து ரீச் பண்ண சான்ஸ் இருக்குது. அதாவது ஸோ நமக்கு இந்த 3319 அப்படின்ற ஒரு ப்ரைஸை டச் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. சப்போஸ் சின்னதாக ஒரு செல்லிங் கேண்டில் சின்னதாக நாளைக்கு செப்பரேட்டாக இந்த லைன் டச் பண்ணாமல் செல்லிங் கேண்டில் வந்து அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இமீடியட் டார்கெட் வந்து 3319 கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3498 நல்ல ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நல்ல சின்ன ஒரு ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு யூ ஷேப் ரெக்கவரி தான். பட் இந்த ஒரு பையிங் சைடு மொமெண்டம் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஹெச்ஐஎல் இருக்கு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓவராலாக சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கு. என்ட்ரி எடுக்கணும்னு நினைச்சவங்க கூட இப்போ என்ட்ரி எடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு ஹையர் லெவல்ஸ் இருக்கிறதுனால. பட் சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சைட்வேஸ் இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சைட்வேஸ் இல்லைன்னா சுத்தல்ல இருந்த ஒரு பிளேஸ்னால ஒரு பெரிய லெவலில் மொமெண்டம் இல்லாமல் இருந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ சோலா ஃபைனான்ஸ் இருக்கு. எஸ், சோலா ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ ஃபுல்லாகவே இங்கேருந்து ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல ஸோ இங்கே இருக்கும் போதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். அதுக்கப்புறம் இங்கே ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு பேட்டர்ல தான் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி கொடுத்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி இருக்கும். அந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கான க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 1656. ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு க்ளோஸ் தான். பட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த 1647 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இந்த லெவலை தாண்டி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் லெவலாக இருக்கும். நியூ என்ட்ரிஸ் கூட எடுக்கலாம். இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். ஓகேவா? வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். சோலா ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ரெக்கவரி மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. மாதிரிலாம் இல்லை, ரெக்கவரி தான். ஸோ நெக்ஸ்ட் டிஎல்எஃப் இருக்கு. ஸோ டிஎல்எஃப் முன்னாடி லோதா பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸோ நம்மளோட டார்கெட் லெவலை ரீச் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1500 கிட்ட. ஸோ ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ சப்போர்ட் லெவலையும் ஆக்ட் ஆகி ரெஸ்பெக்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு பையிங் கேண்டில் வந்து வந்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து டவுன்லோட் இந்த ஒரு லெவலை பிரேக் பண்ணி டவுன்லோட் சைடில் போகலாம். ஓகேவா? என்ன ஸ்டாக் சொன்னோம்? டிஎல்எஃப். எஸ், டிஎல்எஃப் வந்து நம்ம ஆக்சுவலாக நேற்றோ மண்டே வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் வந்து இந்த 700
90 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அத மாதிரி தான் அந்த ஒரு ப்ரைஸை நோக்கி தான் நமக்கு ப்ரைஸ் இந்த ஸ்டாக்கோட இது வந்து போயிட்டு இருக்கு. கேண்டில்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு லெவல் கிட்ட தான் போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அந்த 790 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து டச் பண்ணுதா, இல்லைன்னா இன்னும் சுத்தல்ல விடுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் பொறுமையா. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இந்தியன் ஹோட்டல் இருக்கு. இந்தியன் ஹோட்டலுமே நல்ல ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்பவே கம்மியா இருந்தது. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 700 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சைட்வைஸ் மொமெண்டம்ல தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வாங்க வேணாம். பட் சின்ன சின்ன குவான்டிட்டி அப்பப்போ பை பண்ணிக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு சேலரி டைம்லாம் வருது அப்படின்னா 1 ஆர் 2 குவான்டிட்டி அவ்வளோதான். அதுக்கு மேல போக வேணாம். அந்த மாதிரி சின்ன சின்ன குவான்டிட்டி பெரிய அளவு லாஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுறது நல்லது. ஸோ நிஃப்டி 50ல அவ்வளோதான். ஸோ நிஃப்டி 50லயும் பார்த்தாச்சு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50லயும் பார்த்தாச்சு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9000ல இருந்து 9000 சம்திங்ல இருந்து 8339 அப்படின்ற ஒரு ப்ரைஸாக கம்மியாக இருக்கு. ஸோ நேற்று வந்து ஒரு ரெட் மார்க்கெட் ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து நம்ம பார்த்தோம் நிஃப்டி 50ல. ஸோ நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். ஸோ அதை வந்து நமக்கு தெளிவாக எஃபெக்ட் ஆகிருக்கு. -903 வந்து நமக்கு லாஸில் இருக்குது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் ரெண்டு ஃபண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, இன்னொன்று மோட்டிலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபண்டு தான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஸோ அதுக்கான ஒன் டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் இங்கே காமிக்கிற இந்த 903. ஸோ இந்த ஒன் டே ரிட்டர்ன்ஸ் வந்து நேற்று, அதாவது டியூஸ்டேக்கான ட்ரேடிங் செஷனில் நடந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். டோட்டல் ரிட்டர்ன் வந்து ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நடந்த ஒரு ட்ரேடிங் செஷனுக்கு, அதாவது வெனஸ்டேக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நாளைக்கு நம்ம தேர்ஸ்டே போட போகிற வீடியோவில் தான் நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இந்த இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வேற எதுவும் கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அது எல்லாத்தையும் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு வேற எதுவும் ஸ்டாக்ஸை வந்து பர்டிகுலரா நான் வந்து பை பண்ணணுமா, இல்ல போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கீங்க, எப்போ செல் பண்ணணும்னு தெரியல, லாஸ்ட்ல இருக்கு, இல்ல புதுசா ஒரு ஸ்டாக் வாங்க போறீங்க, எப்போ பை பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் அந்த ஸ்டாக் நேம்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்றேன். அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு மெத்தடா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். பை.